ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோ நீ அழுகாதங்க பாரு, காமெண்ட் செக்ஷனுமே உனக்கு நிறைய நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருன்னு சொல்லும்போது, நான் ஏன் அழுகிறேன்னா நாங்கள் சொல்ல வர்றா, நான் அதுக்குள்ளே அங்கே பாட்டி வந்துடுறாங்க, குச்சை வச்சு போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. படுவாவி பையில நீ வந்து அவளால் தான் எந்திரிக்கவே செஞ்சுருக்க, ஆனால் நீ வந்துட்டு அவளவே வந்து வீட்டை விட்டு விரட்டி விட பார்க்குறியா, நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது, என் பாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ல வர்றா, நீ பேசாமல் இரு, உனக்கு நான் எந்த அநியாயமே நடக்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கே அவன் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை காமிச்சிட்டு இது லீகலாக தான் நாங்கள் பண்ண போகிறோம் பாட்டி, 2 பேருக்குமே வந்து பிடிச்சி தான் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னதும் அதை கிழிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன், இவ கூட தான் சேர்ந்து நீ இருந்தாகணும், இவ கூட தான் சேர்ந்து குழந்தையுமே பெற்றுக்கணும், வேற ஒரு லேடியை பற்றி நீ நினச்சனா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாட்டி நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, இதில் நானுமே தான் உழந்தேன், அவர் வந்துட்டு தனியாலாம் விருப்பப்பட்டு பண்ண கிடையாதுன்னு சொல்லும்போது, நீ வந்துட்டு இவனுக்காக பயந்துட்டு பேசிகிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீ ஏன் வந்துட்டு பயந்துட்டு இருக்க, பேசாமல் இரு, உன்னோட குழந்தை பிறந்த பிறகு நான் அதை வந்துட்டு எப்படிலாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் தெரியுமா அப்படின்ற சொல்கிறாங்க. ஐயோ இவங்க வந்துட்டு ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவமாயிட்டுருக்கு. பிடிச்சி போடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போகும்போது அங்கே ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு இங்க் ஆயிடுது. அப்பாவே நீ இதெல்லாமே வேணும்னு தானே பண்ண, பாட்டிகிட்ட ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். உன்ன மாதிரி ஆளை போய் வந்துட்டு நான் வந்து லவ்வெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் சரியான ஒரு ஈடியட், லாஜிக்கே இல்லாமல் பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே நாஸ்தி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷர்ட்டை வந்து அங்கே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயினை பார்த்து இவ வந்துட்டு பயங்கரமாக நாள் தான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அவன் அங்கே பார்த்துட்டு ஸ்லிப் ஆகி அங்கே வந்துட்டு கீழே விழுந்தது இல்லை, அங்கே டவலை பிடிச்சி இழுத்துடா. பயந்து போய் கத்துனதுமே வாய முடிட்டு பேசாமல் இந்த நடிப்பெல்லாம் நடிக்காது அப்படின்றத சொல்கிறான். இப்பட்ட ட்ரிக்கெல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணுவோம் போலையே அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே எனக்கு என்ன தெரியாதா, நீ செடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதும், ஆமாம் உன்ன மாதிரி ஆள் கூட போய் செடியூஸ் பண்ணி இந்த இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நான் என்ன உன்னை வந்துட்டு ஆசைப்பட்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீ வந்து கிடந்த நிலமையில உன்னை யாராச்சும் மேரேஜ் பண்ண ஃபஸ்ட்டு ஒத்துக்குப்பாங்களா, நான் காசுக்காக தான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதும் கடைசியில் நீ இப்போ என்ன ஒத்துக்கிட்டே அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கோவப்படுறான். இப்போ நீ வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லணும், இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மெயிலை கூப்பிட்டு 3 டேஸ்க்கு இவளை ரூமில் பிடிச்சி அடைச்சி போடுங்க, இவளுக்கு எந்த சாப்பாடுமே கொடுக்காதீங்கன்னு சொல்லும்போது அங்கே மெய்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு விடுங்க நானே வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே மெய்டு சாரி கேட்குறாங்க, ப்ளீஸ் நீங்கள் ஃபோனை கொடுங்க, இல்லைனா என்னை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கி விரட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் முதல் கதவை திறங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. பிறகு இவன் ஆஃபீஸ்க்கு வந்துடுறான், அவளுக்கு மெசேஜ் பண்ணி என்ன பண்ணுறான்னு கேட்போமான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பட் அங்கே வந்துட்டு அங்கே அந்த மெய்டு வந்துட்டு அவங்க இப்போ வரைக்குமே எதுவுமே ஒத்துக்கலன்னு சொன்னதும் அப்படின்னா அவளை கதவை ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இப்போ வந்துட்டு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் அவன் மீட்டிங் போகிறான். அப்போ அங்கே வந்துட்டு ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவனோட கவனம் எதுலையுமே அதில் இருக்க மாட்டேது. அவன் வந்து சாப்பிட்டாலாம், அவளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ரூமில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை பற்றியே அவள் யோசிச்சுட்டேவும் சரி ஓகே அவளை வந்து ஓப்பன் பண்ணி அவளுக்கு சாப்பாடு ஏதாச்சும் கொடுக்க சொல்லலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண போகிறான். பட் அங்கே அசிஸ்டன்ட் பேசினதுமே அதை சென்ட் பண்ணாமல் அப்படியே விட்டான். சரி ஓகே இது எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீங்கள் வந்துட்டு இதவே வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். என்ன பார்த்தா ரொம்ப நிலமை மோசமாகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு மெய்டு வந்துடுறாங்க. அவங்க தான் ஹெட் போல், அவங்க நம்ம பாட்டிகிட்ட இப்படி 3 டேஸாக அந்த பொண்ணு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க, நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போய் கூட்டிகிட்டு போனதுமே கதை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும் அப்போ அந்த மெய்டு வந்துட்டு இப்படி மாஸ்டர் தான் சொன்னார், எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதும் இந்த வீட்டில் நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், செத்து போயிடல, நான் சொல்கிறதா ரூல்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவங்க பயந்து போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்டதுமே ஹீரோயின் நிலைமையை பார்த்தா அங்கே ரொம்பவே மோசமாக இருக்குது. வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அவன்கிட்ட கால் பண்ணி படுவாய் பயலே நீ வந்துட்டு என்னடா பண்ணி வச்ச, உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சா அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறியா, நீ இப்போ பண்ண பாவத்துக்கு நான் உன்னை எப்பயும் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு பாட்டி வந்தவொடனே அவள் ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாளா, நான் தான் அப்போவே ஓப்பன் பண்ண சொல்லிட்டேனே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் மேபாஸ் இப்படி 3 டேஸாக அவங்க வந்து ரூமில் இருந்தவாசி அவங்களுக்கு சாப்பாடு இது இல்லாமல் ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னதும் அது எப்படி சாத்தியம், நான் தான் மெசேஜ் பண்ணனேன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜை பார்த்தா அவன் வந்து சென்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப அரண்டடிச்சு போய் வேமா அவன் கிளம்பி போயிட்டுருக்கான். டாக்டர் நம்ம ஹீரோயினை செக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நல்லதாக இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. பிறகு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இது அன்றைக்கி நடந்த நைட்டு விஷயத்தால் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யார்ட்டையுமே இன்ஃபார்ம் பண்ண வேணாம், என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்சனலாக நானே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் ரொம்ப அரண்டு போயிருக்கா, சும்மாவே என்னை ரொம்ப சீப்பாக இவன் பேசிட்டு சுற்றிட்டு இருக்கான், இந்த விஷயம் தெரிஞ்சானா நான் சும்மா மட்டும்
வந்துட்டு என்னை விட மாட்டான். நான் வந்துட்டு இவன்ட்ட எப்படியாச்சும் டைவர்ஸ் வாங்கிட்டு போகணும். அதுக்கு பாட்டி எப்படியாச்சும் சம்மதிக்க வைக்கணும். இது என்னோட குழந்தை. ஸோ இந்த குழந்தைக்கு நான் கண்டிப்பாக பர்த் கொடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்க மெய்டிட்டு அவன் கோவப்படுறான். மாஸ்டர் நீங்க தானே சொன்னீங்கன்னு சொன்னதுமே, நான் சொன்னா உனக்கு சுய புத்தின்னு ஒண்ணு வேணாமான்னு சொல்லிட்டு கடைசில அவட்ட அங்க வந்துட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவன் ஃபோன் பண்ணான். மாஸ்டர் அந்த ஃபோனும் என்ட்ட தான் இருக்குன்னு சொன்னதுமே, இன்னுமே கோவமாயிட்டு உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படும்போது, நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறா. பண்ற தப்பு நீ பண்ணிட்டு மத்தவங்க மேல பழிய போடுவியா? அவங்க என்ன பண்ணாங்க? நீ சொன்னது தானே அவங்க வந்து கன்டின்யூ பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும், இன்னுமே உன்னோட திமிரு ஒடுங்கல பாத்தியா அப்படின்றத சொல்றான். சரி ஓகே நீ வந்துட்டு உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நீ இப்போ வந்து பண்ண எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு என்கிட்ட சாரி கேளுன்னு சொன்னதுமே, ஓ உன்கிட்ட வந்துட்டு நீ பண்ண தப்புக்கு நான் வந்து சாரி கேட்கணுமான்னு அவ சொல்றா. நான் ஹீரோயினோட ஃபோனை அவன் பிடிங்கி வச்சுட்டு தரமாட்டேன்னு சொன்னதும், என் ஃபோனை தான் செட்டு அவள் பக்கத்தில் வந்து குதிச்சிட்டு இருக்கா. ஆள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருப்பா. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு எட்ட மாட்டுது. வந்து சாரி கேட்டேன்னா நான் வந்து குடுப்பேன்னு சொன்னதும், ஆமாப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது? நீ ரொம்ப நல்ல மனுஷன்ல. தயவு செஞ்சு நீ வந்து குடுத்துரு. உன்ன மாரி வந்து உலக மகா உத்தம யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு, அவ ரொம்பவே வந்துட்டு அப்படியே கிண்டல் பண்ணி ஒரு மாரி வெறுப்பேத்துற மாரி அங்க வந்து பேசிட்டு, ஃபோன வந்துட்டு புடுங்கிடுறா. இப்படியே பக்கத்துல அங்க 2 பேருமே க்ளோஸா வந்துடுறாங்க. அத பார்த்துட்டு அவனுக்கு அங்க ரொம்ப நர்வஸ் ஆயி போயிருது. அப்ப அங்க வந்துட்டு ஏகப்பட்ட மிஸ் கால்ஸ் இருக்கு. அங்க வந்துட்டு வாய்ஸ் நோட் வேற இருக்கு. பாஸ் சொல்லியிருக்காங்க, "நீ வந்துட்டு ஆஃபீஸ் பக்கம் வந்துராத. 3 டேஸா நீ ஆஃபீஸ்க்கா வரலன்னு" சொல்லிட்டு அங்க கோவப்படும்போது ஹீரோயின் ஐயோ என் வேலை போச்சேன்னு சொல்லிட்டு இங்கே இந்த பக்கம் திரும்பினா 2 பேருக்குமே அங்கே ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆயிருது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவன் அரண்டு போயிடுறான். அவளுக்கு அங்கே வாமிட்டிங்லாம் வர ஆரம்பிச்சதுமே அங்கே மெயில் வந்துட்டு குட் நியூஸ் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும், என்ன இடியட்டா நான் ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போகிறேன்? 3 டேஸாக எதுவுமே சாப்பிடாம இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுக்கு மேலே உன்னை போய் கிஸ் பண்ணால் அப்புறம் எப்படி இருக்குன்னு சொன்னதும், நான் வந்துட்டு எப்பயுமே என்னோட பேபியை நீ பெற்றுக்கணும்னு ஆசையெல்லாம் பட மாட்டேன். நீ வந்துட்டு ஒழுங்காக என்கிட்ட இருந்து விலகேறாதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருக்கா. இவன் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என்ன ஹேட் பண்ணிட்டு இருக்கான். நான் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த பேபி வந்து நல்லபடியாக வளர்க்கணும்னா இவன்ட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு போனால் தான் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கே ஐடியா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுட்ட அவள் கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது 3 டேஸாக நீ ஆஃபீஸ் பக்கமே வரல, பாஸ் ரொம்ப டென்ஷனில் இருந்தார், நானுமே ட்ரை பண்ணி உன்னை மீட் பண்ண முடியலன்னு சொன்னதும், இங்கே நிறைய ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டேன்ப்பா, அதனால தான் சரி ஓகே நான் வந்துட்டு உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே, என்ன சொல்லிட்டு இருக்க, ஹஸ்பண்டை பிடிக்கலன்னு சொன்னேன், அப்புறம் எப்படி இதெல்லாம் சொன்னதுமே, ஐயோ இது அதனால் இல்லை வேற ஒரு விஷயம், இது என்னோட பேபி, ஆனால் இந்த பேபியை நான் நல்லபடியாக வளர்க்கணும்னா எனக்கு ஏதாச்சும் ஜாப் வேணும்லன்னு சொன்னதும், அப்போ அங்கே வெங்கடன் சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு அவள் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கம்பெனியில் ஜாப் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீ வந்து ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னதும், இந்த கம்பெனி நேம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. ஒருவேளை ரொம்ப ஃபேமஸாக இருந்தவாசி இருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து உள்ளே போயிட்டு அங்கே ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இப்போ வந்து நம்ம பாஸ் லீவ் வர போகிறாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது இந்த நேமை வந்துட்டு நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே பதட்டமாயிருது. ரொம்ப பயந்து போயிட்டு இல்லை இல்லை இந்த ஆஃபீஸில் வந்துட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நான் வந்துட்டு கிளம்புறேன், இந்த ஃபார்ம்லாம் எனக்கு வேணான்னு சொன்னதும், அப்போ அந்த செக்ரட்டரி என்ன நீ வந்து பேசிகிட்டு இருக்க, ஓ இஷ்டத்துக்கு நீ பண்ணேன்னா உன்னை நாங்கள் பேன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டுமே வந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தா இவங்களோட கம்பெனி தான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பயந்து அரண்டு போய் நிற்கிறா. கடவுளே இவ வந்துட்டு என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல, எங்கே போனாலும் எனக்கு வந்து எதிரியாக தான் வந்துட்டுருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே அந்த செக்ரட்டரி சொல்லிட்டு இவளை பேன் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃபாகவே பேன் பண்ணுவா அப்படின்றத சொல்லிட்டு, மற்றவங்ககிட்ட நடந்துக்கிற முறை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, உன்ன மாதிரி ஆளுக்கு இங்கே வந்துட்டு வேலை கிடையாது, முதல் நீ வந்துட்டு ஜாப்பை விட்டு இவளை வந்து ஃபயர் பண்ணி விடுங்கன்னு சொன்னதும், ஐயோ பாஸ் நீங்கள் அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, எனக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது, என்னோட குடும்பமே என்னோட வேலையை நம்பி தான் டிஃபெண்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டாலுமே அங்கே அவன் ஒத்துக்க மாட்டான். இந்த லேடி அடித்து வெளியே வரட்டி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு உள்ளவா இன்டர்வியூ எடுக்க அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னப்பா பாஸே வந்துட்டு கூப்பிட்றாரு இன்டர்வியூ எடுக்க, பர்சனலாக தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது, இருந்தாலும் நான் இப்போ தான் பார்க்குறேன்னு அவ சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுமே அங்கே ஹீரோயினை இன்டர்வியூ எடுக்க அவன் சொல்லிட்டு இருக்கான். அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இப்படி டீனா இங்கே வந்திருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொன்னதுமே இவ இதுக்காக இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இவன் இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த டீனா அங்கே வந்துட்டு அங்கே காஃபி ஊற்றுற பொண்ணு தெரியாமல் கொட்டினதுமே ரொம்ப ஓவராக திமிராக பேசுகிறா. அப்போ அங்கே வந்துட்டு அங்கே இன்டர்வியூ கொடுத்துக்க வந்திருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்ததுமே இவன் இங்கே வந்திருக்கா, வீட்டில் வந்து இருந்தது பார்த்தாதுன்னு கம்பெனியுமே ஆக்கிரமிப்பு பண்ண வந்துட்டாலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே
டார்லிங் செட்டு பேச வந்ததோ, இப்போ எதுக்காக நீங்க வந்திருக்க அப்படின்ற செட் அவன் கேட்டதுமே, நான் வந்துட்டு உங்களோட வருங்கால ஒய்ஃபாக போறவ. உங்கள ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கம்பெனியுமே நான் வந்துட்டு எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும்ல அப்படின்றத சொன்னதும், சிவா இன்டர்வியூ எடுக்கிற இடத்துக்கு நீமேன்னு செட் அவன் கூட்டிட்டு போறான். ஹீரோயின் அந்த 2 பேத்தையுமே பார்த்துட்டு 2 உருப்படாததுங்களுமே ஒண்ணா சுத்துது பாருன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்கா. அப்ப அவ வந்துட்டு ஹீரோயின் ஃபைல தூக்கி போட்டுட்டு, "எனக்கு கேப்பபிள் நீ கிடையாதுன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு அத சொல்றதுக்கு என்ன வந்துட்டு உனக்கு தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட்டு உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்சல்ட் பண்றா. இந்த ஷேங் வந்துட்டு என்ன கூப்பிட்ட வாசி தான் நான் இன்டர்வியூ குடுக்க வந்தேன். இல்லன்னா நான் ஏன் வரப்போறேன்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறேன்னு அவன் சொல்றப்ப, உனக்கு உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எதுக்கு? இது ஒண்ணும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ இன்சல்ட் பண்ணதுமே, நீ இப்ப என்ன இத வேணான்னு சொல்லிட்டு இருக்கியான்னு சொன்னதும், அவ ஆமான்னு சொல்லிட்டு போனதுமே, அங்க வந்து இருக்கவங்க எல்லாருமே என்னப்பா இவர எதிர்த்து பேசிட்டு போறாங்கன்னு சொன்னதும், இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, என்ன மீறி வந்துட்டு எந்த ஆஃபீஸ்ல உனக்கு ஜாப் குடுக்குறாங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஆமாயிட்டாங்க வெளியே வரும்போது அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு சொன்னதுமே, நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும், சரி வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது, அப்போ ஃபின் சொல்லிட்டு ஒரு பையன் விழுறான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்னப்பா அங்கே வந்து போன பொண்ணு யாருன்னு சொன்னதும், இன்டர்வியூக்கு வந்தா ரிஜெக்ட் ஆயிட்டான்னு சொன்னதுமே, என்ன பேசிட்டு இருக்கா? அவள் வந்து என்னோட கிளாஸ்மேட் மிஷா. அவள் ரொம்பவே வந்துட்டு கேப்பபிளான ஒரு லேடி. அவளுக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு. அவளை வந்துட்டு யாராச்சும் ஜாப்க்கு வச்சா உனக்கு தான் வந்துட்டு நஷ்டமாகும் பார்த்துக்கோன்னு சொன்னதும், என்ன மீறி யார் ஜாப்க்கு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே மோசமானவன் அப்படின்றத சொல்றா. அவன் தான் என்னோட ஹஸ்பண்டேன்னு சொன்னதுமே இவளுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிருது. அப்போ அங்கே ஷாவுங்க வந்ததுமே அங்கே வந்துட்டு சரி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் ரொம்ப அங்கே பாசமாக பேசிட்டு தன்னோட லவ்வையுமே வெளிப்படுத்தினதும், நீ இந்த மாதிரி என்கிட்ட இதுக்கப்புறம் பேசாத, நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணுன்னு சொன்னதும், நான் உன்னை எப்பயுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் எப்போ உன்னை தனியாக விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் அவளுக்கு டவுட் ஆயிருது. ஒருவேளை அன்னைக்கு நைட் இவன் தான் என் கூட சேர்ந்து இருந்தானான்னு சொல்லிட்டு, அடப்பாவி உன்னால என் வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டதும், நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு பேசிட்டு இருக்கான். இப்படியே வந்துட்டு 2 பேருமே அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கப்ப ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஜெலஸ் ஆகி போயிட்டு, அவங்க டீட்டெயில்ஸை பற்றி எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்கிறான். அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க 2 பேருமே வந்து கிளாஸ்மேட் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. ஷா வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காருன்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நைட்டு ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு அவள் லேட்டாக வந்ததுமே, என்ன நீங்கள் நேரத்தில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும், நீ எங்கே போய் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கன்னு சொன்னதும், உன்ட்ட நான் இதெல்லாம் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் நீ என்னோட ஒய்ஃப், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும்னு சொன்னதும், அப்படிலாம் நான் கேட்டு நடக்க முடியாது, அதான் உன்னை கூட சேர்த்து சுற்றிட்டு இருக்கியே, அது கூட சேர்ந்து நீ வாட்டு போன்னு சொல்லும்போது, நீ ஆக்டிங் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும், நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின், ஓ நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே சீரியஸ் பண்ணுற மாதிரி எங்கள் பக்கத்தில் டச் பண்ணிட்டு பேசினதும் இவே ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறான். அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அன்றைக்கி அவள் டச் பண்ணப்போ வந்த மாதிரியே வந்துட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஃபின் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு பேசுகிறதுக்காக வந்திருக்கான். தயவு செஞ்சு நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேளுப்பா, உண்மையிலே வந்துட்டு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன்னா உனக்கு வந்துட்டு பெரிய வந்துட்டு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஷாவ் கால் பண்ணி அவளுக்கு அந்த ஜாப் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பேசினதுமே இவன் ஜெலஸ் ஆகி போயிட்டு, நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப்ட்டு இதெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது, அவளுக்கு நான் வந்துட்டு இருக்கே ஜாப் கொடுக்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுமே அதை பற்றி அங்கே சொன்னதுமே அவன் வேகமாக ஃபோனை பிடிங்கிட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்றான். இங்கே ஃபின்னுக்கு எதுவும் புரிய மாட்டேது, என்னடா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு இந்த கான்ட்ராக்டில் நீ சைன் பண்ணக்கூடியன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்படியும் அங்கே ஜாப்பும் ஆஃபர் பண்ணி அங்கே வந்துட்டு சேர்த்துடுறாங்க. ஹக் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவன் போய் ஹக் பண்ண போகும்போது வேகமாக பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதுமே, என்னப்பா ஒரு ஃப்ரெண்ட்லேயே இருந்தானே ஹக் பண்ண போனேன், ஏன் இப்படி கோவப்படுறேன்னு சொல்லிட்டு கையை வச்சு ஷேக்கன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும், நீ ஒரு மேரிட் உமன் மரியாதையாக வந்துட்டு யோசிச்சு நடந்துக்கோன்னு சொல்கிறான். இன்னும் நம்ம ஹீரோயினுமே பேசிகிட்டு இருக்கும் போது அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்லிட்டு இதை பற்றி யார்ட்டையும் சொல்லாதான்னு சொன்னதும் அந்த டீனா அதெல்லாமே கேட்டுட்டு, ஐயோ கடவுளை என்ன ஆகி போச்சு, அவரோட குழந்தையாச்சின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, இந்த விஷயம் உனக்கு தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்ல, ஏன் கவலைப்படுற, ஸோ இதை வந்து யூஸ் பண்ணியே நீ அவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு ஏதோ ஐடியா கொடுத்ததுமே இந்த அர்லூஸுமே அதை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே வந்து கிளம்பிட்டு இருந்தா. அந்த டீனா 2 ஜால்ராக்களை கூட்டிகிட்டு அங்கே வந்துட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறா. பட் இவங்க பயங்கரமாக கலாய்ச்சி விட்டு அசிங்கப்படுத்திட்டு அவங்கள அங்கேருந்து போனதுமே இவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு, நான் உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா.
ஹீரோயின் அங்கே போய் வந்துட்டு அவளோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்கா. உண்மையிலேயே நீ டேலண்ட் தான்ப்பா, இதனால் நம்மளுக்கு ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லும்போது அங்கே லைட் எல்லாமே போயிடுது. சரி ஓகே நீ இதை பார்த்துக்கோ, நான் வந்துட்டு இப்போ லைட்டை போட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு கவரை வச்சு போத்தி விட்டு நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவள் சவுண்டை கேட்டாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு காப்பாத்துறா. இங்கே வந்துட்டு யாரோ வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, உள்ளே இருக்கிறத நீ பார்த்தியா இல்லையான்னு சொல்லிட்டு வேமாங்க போனால் அந்த ஆளுவேரால பண்ண வந்துட்டு ஆல்ரெடி இவங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்க போல். அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இப்படி மிஷா வந்து செஞ்ச அந்த ஆலுவேரா வந்து ப்ராடக்ட் வந்து காணோம், யார் வந்து திருடினதுன்னு சொன்னதும் யாருக்கு தெரியும், இவளே கூட திருடி உள்ளே வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஜால்ராக்கள் பேசினதுமே எனக்கு அப்படிப்பட்ட வந்து பொழப்பெல்லாம் கிடையாது, எனக்கு என்னமோ வந்துட்டு நீங்கள் எல்லாமே கூட்டுக்கலவணித்தனம் பண்ணியிருப்பீங்களோன்னு என்னமோ எனக்கு தோணுதேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இவ வந்துட்டு உண்மையிலே பண்ணாலும் இல்லையோன்னு சொல்லிட்டு அந்த டீனா சொன்னதுமே அதுவும் கரெக்ட் தான், இவ வந்து சரியான ஃப்ராடு, இவளை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தா தெரிய போகுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளோட லாக்கரை போய் வந்து தேடி பார்த்தா உள்ளே வந்துட்டு அந்த பிளான்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கல்ல இவ தான் திருடி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே ஹீரோயின் நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஃபின் வந்து என்னென்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்து எல்லாத்தையுமே சொன்னதும் மிஷாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேலையை பாருங்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன அவங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஜால்ரா அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவள் வந்து மிஸ்பே பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லா ஜால்ராக்களுமே அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன நடந்துச்சுங்கன்னு கேட்டதும் இந்த டீனா பார்த்தா இவ தான் திருடிட்டு இப்படி பழிய போகிறான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ராமா பண்ணதுமே எனக்கு சொல்லாமல் பேசுகிற எதுலேயுமே நம்பிக்கை கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஃபின்னை என் கூட வான் செட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஃபின் கூட இவளுக்கு என்னப்பா கனெக்ஷன், ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. ஃபின்னோட நேமை சொல்லியே நம்ம ஹீரோயிங்க ஃபின்ட்ட உனக்கும் அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணை ரொம்ப ஃபுல்லி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்து அங்கே வந்து அசிஸ்டண்ட் வந்து ரெக்கார்டு எல்லாமே கொண்டு வர சொல்லிடுறான். சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் பார்த்தா இந்த திருடிகை தான் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே அங்கே ப்ரூஃப் ஆயிடுது. ஸோ உடனே வந்துட்டு உங்கள் எல்லாத்தையுமே அடித்து வெளியே வரட்டணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசும்போது உடனே இந்த டீனா வந்து ட்ராமா பண்ணுறா, எனக்கு இதில் வந்துட்டு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ஜால்ராக்கள் எல்லாமே வந்து பதறி போய் எங்கள் சாரியெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு அவன் பேன் பண்ணி விட சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து வெளியே வரட்ட சொல்லிடுறான். இந்த டீனா தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு கோவப்படாதீங்க, நம்மளோட வந்துட்டு என்ன வந்து ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னதும் நம்மளுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துட்டு அவன் எழுத சொல்லிட்டேக்கான். நம்ம ஹீரோயின் எழுதுனா அங்கே பின் வந்துட்டு அதெல்லாம் பார்க்குறத பார்த்துட்டு உடனே கூட சேர்ந்து வந்துட்டு கையை பிடிச்சிட்டு எழுதுனதுமே என்னடா பண்ணிட்டு இருக்கா, உன் மேலே ஏதாச்சும் கேஸை போட்டுற போகிறாங்க அப்படின்ற சொல்லும்போது ஏன் கேஸ் போடுறா, அவள் என்னோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு வேமா பிடிச்சி எங்கள் கிஸ் வேற பண்ணிட்டு இருக்கான். பின்னுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு கப்பல் மாதிரிலாம் என்கிட்ட நடக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்பாவே ஏன் நான் வந்துட்டு இதை பண்ணுறதுனால என்ன தப்பு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவரை கேட்குறான். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் வேமா பிடிச்சாங்க திரும்பவுமே கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் இவனுக்கு என்ன பைத்தியம் ஆகி போயிடுச்சான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாயிட்டாங்க, வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அந்த டீனா பின்னாடி இந்த ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அங்கே வந்துட்டு உடனே நல்லவ மாதிரி நடிச்சு ட்ராமா பண்ணிட்டு ஆனால் நக்கலாக சிரிச்சிட ஒப்பாட்டு அங்கேருந்து நீ வந்துட்டு இப்படியே கடந்து சாவுன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு கால் பண்ணுறான். ஆனால் வந்து அவளுக்கு அப்படியே வயிறுலாம் பெயின் ஆகிட்டு மயக்கமாகிறது. நம்ம ஷெங் வந்து அரண்டு போய் வேமாங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.